गुड मॉर्निंग स्टूडेंट्स பிராத்மிக்கில் கஹானியில் கவி அவுர் கஞ்சூஸ் இதை நீங்கள் இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். இதை சுருக்கமாக கஹானிக்கா சாராம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நீங்கள் எக்ஸாமுக்கு படித்தீங்க. ஏக் गाँव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था. ஒரு கிராமத்தில் கோவர்த்தனங்கிற பெயருடைய ஒரு ஏழை கவிஞன் தன் குடும்பத்துடன், परिवारना कुடும்பத்துடன் வசித்து வந்தார். ஏக் தின் வகு மகேந்திர நாமக் தன்வான் கே கர் பகுஞ்சா. ஒரு நாள் மகேந்திரங்கிற பெயருடைய ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டுக்கு போய் சேர்றாரு. லேகின் வகு படா கஞ்சூஸ் தான், ஆனால் அவர் மிகப்பெரிய கஞ்சன். கோவர்தனே உஸ்பர் சூடி பிரசன்சா கி கவிதா சொன்னாயே. கோவர்தன் அந்த கவிஞர், ஏழை கவிஞர் என்ன பண்ணுறாரு, அவரை பற்றி புகழ்ந்து பாடுறாரு, கவி பாடுறாரு. इसे चुनकर महेंद्र ने अपने नौकर से गोवर्धन के लिए सोने की ताली और 100 असरबियांग ले आने को कहा. உடனே அந்த மகேந்திர அந்த செல்வந்தர் இருக்கார் இல்லையா, அவர் வேலைக்காரனை கூப்பிட்டு கோவர்தனனுக்காக தங்கத்தட்டில் 100 பொற்காசுகள் வச்சு கொண்டு வர சொல்கிறாரு. மகர் நௌகர் நஹி ஆயா, ஆனால் வேலைக்காரன் வரவே இல்லை. கோவர்தன் கே பூஜ்னே பர் மகேந்திரனே கஹா. கோவர்தனை கூப்பிட்டு மகேந்திரன் சொல்கிறாரு கி அப்பனே முஜே குஷ் கர்னே கே லியே சுடி பிரசன்சா கி ஹை. நீ என்னை புகழறதுக்காக தான் நீ அப்படியெல்லாம் பாடின, பொய்யா சொல்லி என்னை பற்றி பாடின. உசே தரஹ் ஆப்கோ குஷ் கர்னே கே லியே மைம் பி சூட் போலா. நானும் அதே போல் தான் உனக்கு தங்கத்தட்டில் 100 பொற்காசுகள் எடுத்துகிட்டு வர சொல்லி வேலைக்காரன்ட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கோவர்தன்கோ காலி ஹாத் கர் லவுடா படா. கோவர்தன் என்ன பண்ணுறாரு, ஏமாற்றத்தோட தன்னுடைய வெறுங்கையோட தன் வீட்டுக்கு திரும்புகிறாரு. இதிலேருந்து இந்த மாரல் என்ன அப்படின்னா, கஞ்சூஸ் மூல்கர் பி கோடி தம்படி தக் நஹி தேத்தா. கஞ்சன் மறந்து கூட ஒரு தம்படி கூட யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். இதுதான் இந்த ஸ்டோரி.